அற்ப வாழ்வை நித்திய வாழ்வு என்றெண்ணி தற்பரந்தயவை தள்ளிடலாமோ? அற்ப வாழ்வை நித்திய வாழ்வு என்றெண்ணி தற்பரந்தயவை தள்ளிடலாமோ? நினையாத நேரம் மரணம் சந்தித்தாள், நித்தியத்தை எங்கு நீ கழிப்பாய்? நினையாத நேரம் மரணம் சந்தித்தால் நித்தியத்தை எங்கு நீ கழிப்பாய்? வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்குன் உள்ளம் திறவாயோ? வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்குன் உள்ளம் திறவாயோ? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே தேவ சமூகத்தில் சேர்வதற்கு திரும்பவும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்காக நான் கரங்களை விரித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். மாத்திரமல்ல, நீண்ட இடைவெளி, நீண்ட தூர காரியங்கள் காணப்பட்டாலும் மறுபடியும் தேவ சமூகத்தில் சேர்வதற்கும் பார்ப்பதற்கும் கூட ஒரு பெரிய பாக்கியமுள்ள வேலையை நமக்கு கட்டளையிட்டு வேதத்தை பார்க்கவும், வேத காரியங்களை உணர்ந்து கொள்ளவும், ஒருவர் சந்திக்கவும் கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபையை நினைவு கூறுகிறேன். இந்த காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். தேவன் நம்மோடு இடைப்பட்டு தமது மகத்துவத்தை விளங்க பண்ணுவாராக. இன்றைக்கு வேத வசனத்திலிருந்து எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 19வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் நம்முடைய நினைவிலே நாம் கொள்ளத்தக்கதாக தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு இடைப்படட்டும். இங்கு இப்ராயிம் என்று சொல்லுகிற ஒரு அருமையான கர்த்தருடைய மனுஷனை குறித்து எழுதின வேத பாகத்தை நம்முடைய நினைவிலே கொண்டு வருவோம். 2 நிமிஷம் இவைகளை யோசிக்க தொடங்கினால் இந்த காரியங்களை நம்முடைய சிந்தனையிலே ஆழமாய் பதிய வைக்கவும் முடியும். இதை குறித்து ஒரு ஆழமான சிந்தனைக்கு நம்மை கொண்டு போக மாத்திரமல்ல, தேவனுடைய சமூகத்தை தைரியமாய் சேர்வதற்கு நமக்கு ஒரு மன தைரியம் உண்டாக்கி நம்மை அவரோடு கூட இணைத்துக் கொள்ளவும் முடியும். இங்கு வாசிக்கும் பொழுது இந்த எப்ராயிம் என்று சொல்லுகிற மனிதனை நம்ம எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரவேல் குடும்பங்களிலே யாக்கோபு எகிப்திற்கு போயிருக்கிற காலத்திற்கு முன்பு யோசேப்பு எகிப்திற்கு சென்று எகிப்திலே அதிகாரியாய் மாறி, சிறைச்சாலைக்கு சென்று அதிகாரியாய் மாறி தம்முடைய ஜனங்களை காப்பாற்றுவதற்காக ஜீவ ரட்சணை செய்யும்படியாக தேவனால் அனுப்பப்பட்ட நாட்களையும் காலங்களையும் நடந்து போனவைகளை ஒரு முறை நம்முடைய மனதிற்கு கொண்டு வாருங்கள். இந்த காரியங்களை பார்க்க முன்பு அங்கு தேவனுடைய மிகுந்த கிருபையினால யோசேப்புக்கு ஒரு திருமணம் நடந்தது. அருமையாய் 2 ஆண் மக்கள் பிறந்தார்கள். பிறந்தவர்களில் மூத்தவன் மனேசே என்றும் இளையவன் எப்ராயிம் என்றும் பெயர் வைக்கப்பட்டவர்களாய் யோசேப்பு அந்த பெயரை வைக்கும் பொழுது கூட ஒவ்வொரு காரியங்களை சொல்லி பெயர் வைத்தார். இந்த 2வது மகன் பிறந்த உடனே, நான் பரதேசியாய் தங்கின தேசத்தில் தேவன் என்னை பழக பண்ணினார் என்று சொல்லி எப்ராயிம் என்று பெயர் வைத்து கொடுத்தார். இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு ஆதியாகமத்திலிருந்து நாம் அறிந்து கொண்டு வந்த ஒரு காரியங்கள் மாத்திரமல்ல, நாம் அதிகமாய் இவைகளை எல்லாம் அறிந்திருக்கிறோம். இந்த நிலையில்தான் யாக்கோபு இடத்திலே யோசேப்பு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது கூட வித்தியாசமான செயல்கள் நடந்தது நம்முடைய நினைவில் இருக்கும். அவைகளையெல்லாம் இப்பொழுது நாம் நினைத்துக் கொள்வோமானால் நாம் கற்றுக்கொள்ளுகிற மற்ற காரியங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். தகப்பன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற ஏக்கத்தோடு 2 பேரப்பிள்ளைகளையும் யோசேப்பு கொண்டு போய் தகப்பனிடத்துல நிறுத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு தன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்திற்காக பெரியவனை யாக்கோபுடைய வலது கையின் பக்கத்திலும் இளையவனை யாக்கோபுடைய இடது கை பக்கத்திலும் நிறுத்தினார். நீங்கள் வாசித்து பார்க்கலாம். யாக்கோபு மனம் அறிய வலது கையை சிறியவன் மேலும் இடது கையை பெரியவன் மேலும் வைத்து ஆசீர்வாதத்தையும் அந்த இடத்தில் நடந்த அந்த சம்பவத்தையும் நம்முடைய நினைவிலே கொண்டு வருவோம். இப்படிப்பட்ட நிலையில் ஆசீர்வாதத்திற்காகவே முந்தி பிறப்பிக்கப்பட்டவனை போல இருந்த எப்ராயிம் தேவன் அவனை நினைத்து புலம்புகிறார். இந்த புலம்பல் தான், நான் உன்னை எப்படி மறப்பேன், எப்படி கைவிடுவேன் என்று புலம்புகிற புலம்பலின் சத்தம் போல அங்கு தெரிகிறது. நீ எனக்கு அருமையான பிள்ளை அல்லவா,
நான் உன்னை நேசிக்கிற பிரியமான மகன் அல்லவா என்கிற அந்த வார்த்தையை சொல்லி புலம்புகிறார். நீ எனக்கு அருமையான மகன், பிரியமான பிள்ளை. நான் உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி மறப்பேன் என்று புலம்புகிறார். உனக்கு ஒரு தீங்கு சொன்னதிலிருந்து நான் குழம்பி போயிருக்கிறேன். என் கோபத்தில் ஒருவேளை நான் இந்த வார்த்தையை உனக்கு சொல்லியிருக்கலாம். இப்பொழுது நான் குழம்புகிற குழம்பு பெரிதா இருக்கிறது. இந்த மாத்திரமல்ல, எதை நினைத்து புலம்புகிறதாக சொல்லி அவர் புலம்புகிறார் என்றால், எப்ராயிம் தன் இளவயதின் துக்கத்தையும், தன் இளவயதின் வேதனைகளையும், தன் இளவயதின் சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்களில் தான் செய்த காரியங்களையும் படுத்த வேதனைகளையும் எண்ணி புலம்புகிறான் என்று இவர் புலம்புகிறார். வாழ்க்கை என்பது வித்தியாசமான ஒன்றுதான். என்றைக்குமே ஒரே போல ஓடுகிற வாழ்க்கை அல்ல. அதுவும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது இதே சீரான ஒரு வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது என்று சொல்வதற்கில்லை. எப்பொழுதெல்லாம் தேவனை நேசிக்க தொடங்கி இருக்கிறோமோ, எப்பொழுது அவரோடு அன்பு கூற ஆரம்பித்திருக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நமக்கும் இந்த போராட்டமான வாழ்க்கையை நாம் அனுபவிக்கிறது உண்டு. அதுவும் இந்த இளவயதின் வேதனை என்று சொல்வது, அந்த வேதனையில் நடந்தவர்களுக்கு தான் அந்த அனுபவங்கள் தெரியும். இளவயதின் துக்கம், சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பாடு இல்லாத நிலை, தூக்கம் வர வேண்டிய நேரத்தில் இரவு பகல் கண்பிடித்து பாடுபட வேண்டிய நிலை, சந்தோஷப்பட்டு கழிவுற வேண்டிய நேரத்தில் ஏக்கத்தோடு மற்றவர்களை பார்த்து கொண்டிருக்கிற நிலை, உண்ண உணவில்லாமல் உடுக்க உடையில்லாமல், எப்படிப்பட்ட ஒரு பருவம், சரியான ஒரு பருவத்தில் மற்றவர்கள் அதை அனுபவிக்கும் பொழுது, மற்றவர்கள் அந்த சூழ்நிலையில் நிற்கும் பொழுது கண்ணோடு பார்த்து ஏக்கம் கொண்டு நிற்கிற சூழ்நிலையில் இருக்கிற அந்த நிலைமைகளை எல்லாம் ஒரு முறை கண்களுக்கு முன்பு நாம் கொண்டு வருவோமானால், எப்ராயிமனுடைய காரியங்களை குறித்து, எப்ராயிம் இளவயதில் அடைந்த துயரங்கள், இளவயதில் அவன் கர்த்தரை விட்டு போன நிலைமைகளை எல்லாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த பாதகங்கள், அந்த காரியங்களை எண்ணி அவன் புலம்புகிறதை கேட்டவர் இவர் புலம்புகிறார். நீ எனக்கு அருமையான பிள்ளை அல்லவா, எனக்கு பிரியமானவன் அல்லவா, எப்படி நான் உன்னை துக்கத்திற்கு துன்பத்திற்கு ஒப்பு கொடுப்பேன். இந்த நிலையில் யாக்கோபினுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற அது அனுபவங்களை விட, ஆதியாகமம் 41 அதிகாரம் 52 வசனத்திலும் 48 அதிகாரம் முழுவதிலும் நீங்கள் வாசிக்கும் பொழுது எத்தனை ஆசீர்வாதங்களுக்கு உட்பட்ட ஒரு மகனாக, பிள்ளைகளாக அவர்கள் காணப்பட்டால், வேத காரியங்களை கற்று அறியும் பொழுது தேவனை விட்டு தூரமாய் இருந்த ஒருவன் என்பதை நாம் தெரிவோம். அவன் தேவனை விட்டு தூரமாய் போனார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். ஓசியா 8 அதிகாரம், அந்த ஓசியாவின் புஸ்தகம் முழுவதுமே எப்ராயிமை குறித்து அதிகமாக எழுதப்பட்ட ஒரு பாகம். ஓசியா 8 அதிகாரம் 12 வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவன் அந்நிய தேவனோடு கலந்திருக்கிறான் என்று எழுதியிருக்கிறது. 11 அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பொய்களால் நிறைந்திருக்கிறான் என்று எழுதியிருக்கிறது. 4 அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது விக்கிரகங்களோடு சேர்ந்திருக்கிறான் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் அப்படியே வேத காரியங்களை முற்றுமாய் எடுத்து பாருங்கள். 8 அதிகாரம் 12வது வசனத்தில் எழுதின அந்த வார்த்தை நமக்கு உண்மையாய் ஒரு உணர்த்துகிற வார்த்தை. வேதத்தையே அந்நிய காரியமாய் எண்ணினானா. என் வேதத்தை எழுதி கொடுத்தேன், அதை அந்நிய காரியமாய் எண்ணிவிட்டார். அப்படிப்பட்ட ஒரு மகன். இன்னும் 6 அதிகாரம் 4வது வசனத்தில் காலையில் தோன்றுகிற பனி போல உன்னுடைய பக்தி இருக்கிறது என்று சொல்கிறார். 9 அதிகாரம் 8வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். எல்லாம் எதிர்த்து நிற்கிற ஒரு மனிதனாய் மாறிவிட்டார். தேவனுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு மனிதன், எதிர்த்து நிற்கிற ஒரு குணம் கொண்ட ஒரு மகன். இப்படிப்பட்ட மகன் தன்னுடைய காரியங்களை எண்ணி அழுகும் பொழுது, தன்னுடைய காரியங்களை எண்ணி புலம்பும் பொழுது, அவனை கண்டு தூரம் போகாமல் நேசித்தார். அவனை குறித்து அவர் புலம்புகிறார். அன்பு என்று சொல்லுகிற ஒரு வார்த்தைக்கு சரியானபடி ஒரு காரியத்தை நாம் எடுத்து காட்டுவோமானால் இதற்கு மிஞ்சின காரியம் இருந்திருக்காது. காரணம், தேவன் தம்முடைய மகனை கொடுத்த அன்பு என்பது நாம் எப்பொழுதும் மறக்க முடியாத ஒன்று, அறிந்து கொண்டது. ஆனால் தேவன் நம்மை நேசித்துக் கொண்டே இருக்கிறார் என்பதற்கு, அவர் விட்டு விலகாதவராய் இருக்கிறார் என்பதற்கு ஆணித்தரமான காரியம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள். வேதத்தை வாசித்து பாருங்கள். தேவன் ஆதி காலத்தில் எப்ராயிமுக்கு செய்தது என்ன?
நீங்கள் வேதத்தை தொடரும் பொழுது 11ஆம் அதிகாரம், ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பாருங்கள், நான் உன்னை நேசித்தேன் என்று சொன்னார். நம்ம இந்த காரியங்களை குறித்து கொஞ்சம் விவரமாய் கொண்டு போவதற்கு நான் சுட்டி காட்டுகிறதை உங்களுடைய மனதின் ஆழத்திலே பதித்து யோசியுங்கள். நான் நேசித்தேன். மற்றொன்று, கைப்பிடித்து பழக்கினேன். 4வது வசனத்தில் பாருங்கள், அன்பின் கயிறுகளால் அவனை இறுக்கமாய் நான் கட்டி என்னோடு வைத்துக் கொண்டேன். 5வது வசனத்தில் பாருங்கள், அவன் போகும் பொழுதும் வரும் பொழுதும் அவன் உட்காரும் பொழுதும் அவனுடைய பாரத்தை வாங்குகிறது போல நான் அவனோடு குனிந்து உட்கார்ந்து அவன் வாயறிகளை அவனுக்கு ஊட்டி விட்டேன், ஆகாரம் கொடுத்தேன். இவ்வளவு நேர்த்தியாய் நான் அவனை நடத்தி வந்து அவனை ஆளாக்கி அவனை பெரியவனாய் மாற்றினேன். மாற்றின பின்பு என் வேதத்தை எழுதி கையில கொடுத்தேன். அது வேறு காரியமாய் விட்டான். இவ்வளவு நான் செய்த பின்பு அவனை நான் எனக்கென்று நியமித்து எனக்கென்று வைத்திருந்தேன், பொய்களால் சொல்லிருந்தான். இவ்வளவு காரியங்களுக்கு பின்பும் அவன் விக்கிரகம்தான் அவனை சூழ்ந்திருந்ததை தவிர அவன் என்னோடு கூட நிற்பதற்கு அவனுக்கு மனமில்லை. எத்தனை காரியங்கள் நான் அவருக்கு செய்து இவ்வளவு வைத்திருந்தும் அவனுடைய பக்தியே ஒரு பனி கழிந்து போகிறது போல வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இவ்வளவு காரியங்கள் அவனுக்குள் மறைந்திருந்தும் நான் அவனை நேசித்ததை நினைவு கூறுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளே, சில வேளை நம்முடைய இருதயம், நம்முடைய உள்ளம், நம்முடைய மனது என்று சொல்கிற இந்த விஷயங்களே பேதலித்து போயிருக்கிற காலங்கள் உண்டு. பேதலித்து போயிருக்கிற மனநிலை உண்டு. பித்து பிடித்தவர்களைப் போல அலைகிற எத்தனையோ சூழ்நிலைகள். காலையில எழுந்திருப்போம், ஜெபிப்போம், கேட்கவில்லையே. நான் கேட்கிற காரியத்தில் எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லையே. நான் இந்த காரியத்தை எப்படி ஆயிலும் சீர்படுத்த வேண்டும் என்றிருந்தேன், என்னால் முடியவில்லையே. இந்த காரியத்தில் நான் ஓடி ஜெயிக்க வேண்டும் என்றிருந்தேன், முடியவில்லை. படித்து அந்த காரியத்தை எட்ட வேண்டும் என்றிருந்தேன், முடியவில்லை. இப்படியெல்லாம் பல காரியங்கள் நமக்கு தோல்வி தோல்வி தோல்வி. இந்த தோல்வியை நாம் எண்ணும் பொழுதெல்லாம் ஒரு புறத்தில் வேதம் வாசித்தோம், இன்னொரு புறத்தில் ஆலயத்திற்கு சென்றோம், இன்னொரு புறம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டோம், இன்னொரு புறத்தில் தேவனுடைய அபிஷேகத்தின் ஆவியை பெற்றோம். மற்றபடி நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவரை கூட மாறி இருக்கிறோம். வேதத்தை கையில் எடுத்து ஏதேதோ காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். ஆனால் இவைகளின் முடிவு அல்லது இவைகளை நாம் பெற்றுக்கொண்ட பலன் ஒன்றும் இல்லையே என்கிற இயக்கத்தில் எப்ராயிமை போலத்தான் இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த விசுவாச மார்க்கத்தை விட்டு விலகி போயிருக்கிறோம். நான் அருமையான ஒரு கர்த்தருடைய மனுஷனை சந்திக்க வேண்டியதானது. ஞானஸ்நானம் பெற்று நீண்ட நாட்கள், நீண்ட வருஷங்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த ஒரு ஊழியர், ஒரு விசுவாசி. அவர் இப்பொழுது ஆலயத்திற்கு போகிறதில்லை. ஒரு கால் ஒரு கை அவருக்கு கொஞ்சம் பலவீனமாய் மாறினார். நான் ஒரு முறை அவரை பார்த்து பேச வேண்டிய ஒரு கட்டாயம், இப்ப ஏன் நீங்க ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கீங்கன்னு கேட்டேன். எங்கேயுமே போறதில்லையேன்னு கேட்டேன். வேறு ஒரு சபையை சேர்ந்தவர், வேறு ஒரு இடத்திற்கு ஆராதனைக்கு போகிறார். அவர் சொன்ன ஒரே ஒரு பதில், அவர் ஆலயத்துக்கு போனேன், அங்கதான் போயிட்டு இருந்தேன், அங்கதான் ஆராதித்தேன், அங்கதான் துதி செய்தேன், ஆண்டவர் தான் என்கிட்ட இருக்கு, பைபிள் இருக்கு பாருங்க, இந்த பைபிள் கூட இன்னும் நான் வச்சிருக்கேன், ஆனா இப்ப நான் போறதில்லை. ஏன்னு சொன்னா எனக்கு வந்த ஒரு கஷ்டத்துல நெருக்கத்துல அவர் எனக்கு ஒண்ணுமே செய்யல. நான் கேட்டது அவர் ஒண்ணுமே எனக்கு தரல. அவர் என்னை கேட்டதற்கு எனக்கு எதுவுமே அவர் செய்யல. இந்த காரியத்தை நிமித்தம் நான் இப்ப அவரை தேடுறது இல்லை. நான் எந்த ஆராதனைக்கும் போறதில்லை. எந்த சூழ்நிலைக்கும் நான் ஒதுங்கி நிற்க வேண்டியதா இருக்கு. ஏன் அவர் எனக்கு செய்யல? இதே கேள்விதான் இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் வெளிப்படையாய் கேளாமல் போனால் உள்ளத்துல கேட்டு உட்கார்ந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியர்களே, இன்றைக்கு அநேக கர்த்தருடைய ஊழியர்கள் இதே காரியத்தை செய்கிறோம். இப்படியே மனதிற்குள் எண்ணுகிறோம், என்னை அவர் கேட்கல, இனி எனக்கு என்ன? நான் கேட்டதற்கு அவர் பதில் கொடுக்கல, நான் கேட்டதற்கு அவர் எனக்கு செய்யல. அப்படி ஆனால் ஏன் அவரை நான் தேட வேண்டும்? நான் மற்ற காரியங்களை நான் கவனிக்கலாமே. இப்படி பல நேரங்களில் நம்முடைய மனதை பேதலிக்க செய்து விடுகிறோம்.
கேட்பது கிடைக்கவில்லை என்பதற்காகவே விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி விடுகிறோம். ஆலயத்தை மறந்து விடுகிறோம். ஆராதனையை விட்டு விடுகிறோம். கர்த்தருடைய பந்தியை விட்டு விடுகிறோம். தேவ பிரசன்னத்தில் இருப்பதை மறந்து விடுகிறோம். ஜெபிக்க தவறி விடுகிறோம். தேவனோடு கூட வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தை கைவிட்டு மற்றவர்களுக்கு இடரலாய் மாறிவிடுகிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நாம் மறந்து விட வேண்டாம். தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னமே தெரிந்து கொண்டார். நீங்கள் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது எப்பொழுதும் என்னால் மறந்து விட முடியாத வேத வசனங்கள் உண்டு. உலக தோற்றத்திற்கு முன்னமே எபேசியர் 1:3 வசனத்தில் உலக தோற்றத்திற்கு முன்னமே தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட தேவன் இப்ராஹிமை குறித்து சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் வேத வசனத்தில் வாசிப்பீர்களானால் அங்கு அருமையா எழுதியிருக்கும் 13ஆம் அதிகாரம், ஓசியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் பாருங்கள். அவன் விவேகம் இல்லாத பிள்ளை என்று எழுதியிருக்கிறது. இன்னும் அதற்கு கீழ் இருக்கிற வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். பேறு காலும் வரைக்கும் நிற்கவில்லையா? பிரசவ நேரம் பிரசவம் அவன் ஆக வேண்டும் என்கிற ஒரு தேவன் நியமத்தின்படி கூட அவன் வயிற்றுக்குள் நிற்கல. அவ்வளவு அவசரமா கிளம்பியிருக்கார் போல இருக்கு. அவன் பேறு காலம் வரைக்கும் நிற்காத ஒரு பிள்ளை. இன்னும் என்ன எழுதியிருக்கு? பேதையான புறான் எழுதியிருக்கு. இந்த சூழ்நிலையை அவன் அறிந்து கொண்டாரா என்னவோ தெரியல. எப்ராஹிமுக்கு இதெல்லாம் தெரிந்திருக்கிறதோ என்னவோ. ஆனால் எப்ராஹிம் இந்த நிலையில் பிறந்தவுடனே வேதத்தில் எழுதியிருக்கிற அந்த வேத பாகத்திற்கு மறுபடியும் நம்முடைய கவனத்தை செலுத்தலாம். ஓசியா 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படி ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது. ஒருவேளை இப்படி பிறந்த பிள்ளையை யோசேப்பு எப்படி கைகளில் எடுத்து என்ன விதமாய் வளர்த்து என்ன விதமாய் மாற்றி வைத்தார் என்று தெரியாது. நீங்கள் அந்த வேதவசனம் விவேகம் இல்லாத ஒரு பிள்ளை, அது நமக்கு தெரியும். அதுல இன்னொன்னு, பேறு கால வரைக்கும் அவன் பொறுத்திராமல் பிறப்பிக்கப்பட்டவன் என்று சொன்னால் அவனுடைய ஒருவேளை பெரிய வளர்ச்சி பெரிய மாற்றம் என்று சொல்லவிட்டாலும் அந்த சூழ்நிலைகளை கொஞ்சம் நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வாருங்கள். இப்படி பிறக்கும் பொழுது தேவன் என்ன செய்தாராம்? அவனை நேசிக்க தொடங்கினாராம். ஓசியா 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நேசிக்க தொடங்கினாராம். நேசித்தவர் அவனை கரம் பிடித்து பழக்க வைத்தார் என்று எழுதியிருக்கிறது. அவருக்கு மகிமை உண்டாகட்டும். செய்ததை நினையாமல் செய்ததை மறந்து போகாத தேவன். அப்படி ஒரு பிள்ளை ஒருவேளை யோசேப்புக்கு தெரிந்ததோ என்னவோ, ஒருவேளை அந்த யோசேப்பினுடைய மனைவி இதை கவனித்து பிள்ளையினுடைய காரியங்களை குறித்து பாரப்பட்டு அழுதாலோ என்னவோ, யாக்கோபுக்கு இவைகள் எல்லாம் தெரிந்துதான் ஒருவேளை வலதுகையை வைத்து இவைகள் எல்லாம் மாறட்டும் என்று ஆசீர்வதித்தாரோ, புரிய முடியாத ஒரு காரியம்தான். ஆனால் தேவன் செய்ததை மறந்து போகவில்லை. ஒரு புறத்தில் முரட்டுத்தனமான சுபாவங்கள், வேதத்தையே அந்நிய காரியமாய் எழுதி தூக்கி வீசுகிற ஒரு மனிதனை போல தென்படுகிற ஒருவன் தேம்பி அழுக ஆரம்பித்து விட்டான். அவன் அழுகிற புலம்பலை பார்த்த உடனே தன்னுடைய நிந்தையை எண்ணி அழுகிறானா? என்னுடைய வயதில் எனக்கு இவ்வளவு அவமானம், என்னுடைய வயதில் எனக்கு இத்தனை கேவலமா, இந்த வயதில் எனக்கு ஏன் இந்த தொல்லை என்று அழுகிறானா? இந்த அழுகுரலை கேட்டவர் அவனை பார்த்து, நீ அருமையான மகன் அல்லவா, பிரியமான பிள்ளை அல்லவா, நீ அழுகிறதை என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை, நீ அழுகிறதை என்னால் பார்த்திருக்க முடியவில்லை. ஏன்? நீ பிறந்தவுடனே உன்னை நான் தான் நேசிக்க தொடங்கினேன். நீ பிறந்தவுடனே உன்னை நான் கரம் பிடித்து உன்னை பழக்கினேன். நீ பிறந்தவுடனே உன்னை என்னுடைய அன்புக்குள்ளாக இறுக்கமாய் வைத்திருந்தேன். நீ பிறந்தவுடனே உனக்கு ஆகாரம் உன் இஷ்டது போல நீ இருக்கும் பொழுது உன் பக்கமாய் சாய்ந்து உனக்கு ஆகாரம் கொடுத்து உன்னை வளர்த்து விட்டேன். இவைகளை நான் செய்தபடியால் இப்பொழுது ஒருவேளை நீ என்னை மறந்தாலும் அல்லது ஒருவேளை நீ என்னை எப்படிப்பட்ட ஒரு நிலையில் என்னை கொண்டு போனாலும் நான் உன்னை வளர்த்ததை மறக்கவில்லை, நீ வளர்ந்ததை மறந்திருக்கிறாய். நான் உன்னை வளர்த்தேன், நான் உன்னை தூக்கினேன், நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை செயல்படுத்தினேன். கொஞ்சம் இந்த வேத வசனங்களோடு கூட இணைந்து நில்லுங்கள். சஞ்சலத்தோடு, துக்கத்தோடு, மனவேதனையோடு, மன கலக்கத்தோடு, அடுத்தடுத்து என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் எவ்வளவோ மன உடைந்து நிற்கிற நிலையா இருந்தாலும் என்னோடு கூட என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரியே, கர்த்தருடைய மனுஷனே, கர்த்தருடைய மனுஷியே, தேவன் செய்த என நாம் பிறந்தேன், எனக்கு தெரியாது, நாம் வாழ்ந்தோம், நமக்கு தெரியாது, எப்படியோ நடந்து கொண்டோம், யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. நமக்கு ஒரு நெருக்கட்டான நெருக்கம் வரும் பொழுது யாரோ இயேசு என்று சொன்னார் என்று தெரிந்து கொண்டோம், யாரோ இயேசு என்று சொன்னார் என்று ஓடினோம், யாரோ இயேசு என்று சொன்னார் என்று பக்கத்தில் வந்தோம்.
நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், நான் உண்மை சொந்த தெய்வமாய் வைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னேன். அந்த ஒரு வார்த்தையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் எண்ணியிருக்கிறோம். ஆனால் வேத காரியங்களின் தேவ ரகசியங்களின் திட்டங்கள் அது அல்ல. நான் பிறந்த பொழுதே என் மனநிலை அறிந்து, என் சூழ்நிலை அறிந்து, என் உடல்நிலை அறிந்து, என் சிந்தை அறிந்து, என் மூளை வளர்ச்சியை அறிந்து, என் உடலின் வளர்ச்சியை அறிந்து, என் மனதின் வளர்ச்சியை அறிந்து என்னை நேசித்த ஒரு தெய்வம் தான் இன்றைக்கு நமக்கு தெய்வமாயிருக்கிறார். அன்றைக்கு அந்த நிலையில் என்னை நேசித்தவர், அந்த நிலையில் என்னை நேசித்தவர், அவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த நிலையில் அவர் நேசித்து அந்த நிலையில் கைப்பிடித்து நடத்தி வித்தாராம். அந்த நிலையில் ஆகாரம் கொடுத்து என்னைக்கு ஜீவன் கொடுத்து என்னை வளர்த்து வைத்தாராம். நான் இப்பொழுது கொஞ்சம் வளர்ந்திருக்கோம். ஒரு திருமணம் நடந்தது. திருமண வாழ்க்கை ஒரு வேலை வித்தியாசமாய் மாறி இருக்கலாம். வேலைக்கு சேர்ந்தேன். வேலையில் சரியானபடி செய்ய முடியாத நிலையினால் வேலை இழந்து விட்டேன். ஒரு காரியத்தை செய்ய தீர்மானித்தேன். அந்த காரியத்தை புத்திசாலியாய் செய்ய தெரியாததால் அதுவும் போனது. போய் நிற்கிற இடமெல்லாம் பலவீனம். போய் நிற்கிற இடமெல்லாம் யாரோ ஏதோ ஒன்று சொல்லி என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். போய் நிற்கிற இடத்தில் எந்த இடத்திலும் எனக்கு சரியான ஆசீர்வாதமான நிலை இல்லை. எனக்கென்று ஒரு திருமணம், எனக்கென்று ஒரு மனைவி, எனக்கென்று ஒரு பிள்ளைகள், இவைகளை எல்லாம் எப்படி சீர்படுத்துவது, எப்படி நடத்துவது, எப்படி இவைகளை கொண்டு போவது ஒன்றுமே தெரியவில்லை. புலம்புகிறவனாய் நிற்கிறேன், அழுகிறவனாய் நிற்கிறேன். எப்ராயிம் தன் இளவயதின் துக்கத்தை, இளவயதின் அவமானத்தை, இளவயதின் வேதனையை எண்ணி புலம்பத் தொடங்கினான். இந்த சத்தத்தை தேவன் கேட்டார். மறந்து போகவில்லையா? மறந்து போகவில்லை. நீ என்ன செய்தாலும் சரி, அப்படி நீ இப்ப மாத்திராதீங்க. சுவிசேஷத்தை வேத வசனத்தையும் மாத்திராதீங்க. என்ன செய்தாலும் சரி இயேசு நேசிக்கிறார். என்ன செய்தாலும் சரி இயேசு உன்னை ஆசீர்வதிக்கிறார். என்ன செய்தாலும் சரி ஆண்டவர் உண்மையில் அன்பு வைத்திருக்கிறார். நீ எப்படி நடந்தாலும் சரி உண்மையில் கருணையா இருக்கிறார். வாக்கு மாறாதவர். அப்படியெல்லாம் சொல்றேன்னு மறக்க வேண்டாம். நான் செய்தவைகளை என்ன பாராதவரா, அவைகளை பெரிதா எண்ணாமல் தான் செய்ததை எண்ணி நேசிக்க தொடங்கி இருக்கிறார். தான் செய்ததை எண்ணி நேசிக்க தொடங்கினதால் நான் செய்ய வேண்டியது, என்னை மறந்து விடாத தெய்வத்திற்கு நான் துரோகம் செய்யாதபடி இன்னும் அவரை நேசிக்க தொடங்க வேண்டுமா? எந்தெந்த இடத்தில் நான் தொய்வு விட்டிருக்கிறேன், எந்த இடத்தில் அந்நிய காரியமாய் எண்ணினேன், எந்த இடத்தில் நான் அவரை விக்கிரகங்களை சொல்ந்து கொண்டேன், பொய்யாய் மாற்றி இருக்கிறேன், எந்த இடத்தில் நான் அவரை விட்டு விலகி இருக்கிறேன், எந்த இடத்தில் நான் அவரோடு கூட நெருங்கி பழக முடியாதபடி தூரமாய் இருக்கிறேன், எத்தனை ஆராதனையை தள்ளிவிட்டு இருக்கிறேன், எத்தனை கர்த்தருடைய பந்தியை தள்ளி இருக்கிறேன், எந்த விதத்தில் நான் விசுவாச வாழ்க்கையில ஓடி வந்து விழுந்து உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்காதவனாய், தேட வேண்டிய நேரத்தில் தேடாதவனாய், என்னுடைய டிவி, என்னுடைய செல்போன் தான் எனக்கு மிகவும் தேடலாக, நெருடலாக, இப்படியெல்லாம் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த நிலையில் கூட ஒரு முறை நான் உணரும்படி, ஒரு முறை நான் நேசிக்கும்படி என்னை தேடி வந்திருக்கிறார், என்னை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நீங்களும் நானும் திட்டமாய் தெரிந்து கொள்ள கடனாளிகளாய் நிற்கிறோம். அவைகளை அறிந்து கொண்டால் போதும், இந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரவான்களாய் மாறிவிடலாம். அழுகிறான் எப்ராயிம். தன் இளவயதின் துக்கத்தை, தன் இளவயதின் துன்பத்தை, தன் இளவயதில் நினைத்திருக்கிற எல்லா வேதனைகளையும், எந்த சூழ்நிலைகளிலும் இப்படி என் வாழ்க்கை நடந்து விட்டது, இப்படி என் வாழ்க்கை ஓடிவிட்டது, என்னை பார்க்கிறவன் பரிதேசிக்கிறான், என்னை பார்க்கிறவன் சிரிக்கிறான், என்னை போலவர்கள் இப்படி வாழ்கிறார்கள், என்னை போலவர்கள் இப்படிப்பட்ட பெரிய சூழ்நிலையில் மாறிவிட்டார்கள், நானோ பரிதாபமாய் நிற்கிறேன், நானோ கேவலமாய் நிற்கிறேன், நானோ துக்கமடைகிறவனாய் நிற்கிறேன், நானோ சோர்ந்து போகிறவனாய் நிற்கிறேன், நானோ எழுந்து பலம் கொள்ள முடியாதவனாய் நிற்கிறேன். அழுகிறார் எப்ராயிம். இந்த குரலை கேட்டவர், ஐயோ, நான் நேசித்த பிள்ளை அல்லவா, எனக்கு ரொம்ப அருமையான துவக்கி வைத்த பிள்ளை அல்லவா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு தெரிந்த சில வருஷங்களுக்கு முன்பு மூக்கு சில, இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மாறி இருக்கு. அன்றைக்கு ரெண்டாய் பிளந்தது போல சிலருக்கு மூக்கு இருக்கும், உதடோடு கூட பிளந்திருக்கும். உள்ள இருக்கிற பாகம் எல்லாம் அப்படியே தெரிகிறது போல, அந்த பல்லு இதெல்லாம் அப்படியே தெரிகிறது போல மூக்கள் பிளந்த ஒரு குழந்தை. அந்த குழந்தையை பெற்றவர்கள் மனசங்கடத்தோடு பெற்றார்கள். அது இல்லாமல் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி வர வர அவர்கள் அடைந்த துயரம் எவ்வளவுதான் என்றில்லை. அது ஒரு பெண் பிள்ளை. அதை பார்க்கும் பொழுதே கொஞ்சம் அது ஒரு பயகம், ரொம்ப சிரிக்கும், ரொம்ப சந்தோஷப்படும். எனக்கு தெரிந்த ஒரு ஆங்கிலேயர் குடும்பம் இருந்தார்கள். அந்த பிள்ளையை கொண்டு வந்து படிப்பதற்காக ஒரு இடத்துல சேர்த்த வேண்டும் என்று போகும் பொழுது அந்த குழந்தையை குறித்து பேசி அவர்களிடத்துல விட்டார்கள். அந்த தாய், அருமையான அந்த
வெளிநாட்டு அம்மா அந்த குழந்தையை அள்ளி அணைத்தார்கள். தன்னுடைய சொந்த கைகளினால் அந்த மூக்கெல்லாம் துடைத்து விட்டு அதனுடைய காரியங்களை எல்லாம் அவ்வளவாய் கழுவி விட்டு சுத்தப்படுத்தி அதற்கு துணி போட்டு அதை சிரிக்க வைத்து பார்ப்பார்கள். அதிலும் விசேஷம், அந்த அந்த பிள்ளை கொஞ்சம் வளர்ச்சி ஆன உடனே அதோடு சேர்ந்து பாடுவது, பேசுவது, அதை பேச வைப்பது, அது பாடுகிறதை குறித்து ஆனந்தப்படுவது அவ்வளவு மகிழ்ச்சியானார்கள். சில வருஷங்கள் கடந்து நானும் ஒரு இடத்துல கேட்டேன், எப்படிமா இது போல ஆட்களை உங்களுக்கு நேசிக்க முடியுது, இது போல ஆட்களோடு பழக முடியுது, இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு இவங்க ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னா, எனக்கு ஒரு தங்கச்சி இப்படி இருந்தாங்க. அந்த தங்கச்சி பிறந்த பின்னால நான் தான் அதை வளர்த்தினேன். ஆனா அந்த தங்கச்சி இறந்துட்டாங்க. நான் வளர்த்தின அந்த நேசத்தை என்னால் மறக்க முடியல. என் தங்கச்சி மாதிரி நான் நினைச்சு இப்ப நான் அதை வளர்த்துறேன்னாங்க. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளையே, நான் பிறக்கும் பொழுது என்னை நேசித்த தேவன், நான் என் தாயின் வயிற்றிலிருந்து வரும் பொழுது என் மேல் அன்பு வைத்த தேவன். கொஞ்சம் அப்படி வேத வசனத்தை மாத்திரம் நம்முடைய கண்களுக்கு முன்பு கொண்டு வாருங்கள். நான் பிறந்த பொழுதே அவருடைய சார்பில் விழுகிறேன் என்று என்னை அள்ளி அணைத்த தெய்வம். அந்த நேசத்தை இன்றைக்கும் மறக்காதவராயிருக்கிறார். நீங்களும் நானும் ஒருவேளை நினைக்க முடியாதவர்களாய் நிற்கலாம். அவரோ அதை மறக்கவில்லை. அவரோ அதை மறக்கவில்லை. இன்னும் நேசிக்கிறார், இன்னும் நேசிக்கிறார், இன்னும் நேசிக்கிறார். கலங்க வேண்டாம், கண்ணீர் விட வேண்டாம், எந்த துயரத்தையும் துக்கத்தையும் எண்ண வேண்டாம். அவருடைய சமூகத்தை மாத்திரம் பாருங்கள். நேரடி நேசிக்கிற தேவன் அல்லவா? எப்ராயிமை நேசித்தவர், எப்ராயிம் மேல் அன்பு வைத்தவர், எப்ராயிமை கைப்பிடித்து பழக்கினவர். சொல்லியே கேளுங்க, பேருக்கான வரைக்கும் நிற்காமல் குறைந்த நாட்கள் வெளியே வந்த ஒரு மனிதன், விவேகமில்லாத ஒரு பிள்ளையை கரம் பிடித்து நேசித்து மார்போடு அணைத்து அவனுக்கு ஆகாரம் கொடுத்து ஆதரித்து அவன் அழுத பொழுது அவனை கேட்டிருக்கிறானால், என்னை நேசிக்க மாட்டீரா? என்னை கேட்க மாட்டீரா? என்னுடைய அங்கலாய்ப்பை நீர் காணாதவர் போல் இருப்பீரா? ஒரு வார்த்தை சொல்லி மாத்திரம் செபிக்க தொடங்கி பாருங்கள். அன்றைக்கு நடந்த அற்புதத்தை இன்றைக்கும் செய்யத்தக்கதாக தேவன் நம்முடைய நடுவிலே பெரியவைகளை செய்யும்படி அவருடைய கரத்தில் நம்மை தருவோமா? நல்ல பிதாவே, உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கொஞ்ச நேரம் நாங்கள் வேத வசனத்தை கவனித்தோம். பேருக்கால வரைக்கும் நிற்காத, குறைந்த நாட்கள், குறைப்பிரசவம் என்று சொல்லுகிற அளவிற்குள்ள ஒரு மகனாக எழுதப்பட்ட, விவேகம் இல்லாத ஒரு மகனாக எழுதப்பட்ட ஒரு பிள்ளை அழுகையின் சத்தத்தை சகித்துக் கொள்ள முடியாமல், நீ எனக்கு அருமையான மகன் அல்லவா, நீ எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா, உன்னை எப்படி கைவிடுவேன் என்று நீர் அங்கலாய்த்தவராய் ஆதரித்து தேற்றி, நான் நேசித்தேன், நான் கயிறுகளால் கட்டி வைத்தேன், நான் கரம் பிடித்து பழைக்கின என் மகன் என்று அள்ளி அணைத்து மறுபடியும் மறுபடியும் ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறானால், ஆண்டவரே, இன்றைக்கு அதே நிலையில் இருக்கிற என்னை நினைத்தரலும், அதே நிலையில் இருக்கிற யார் இந்த நிலையை எண்ணி நான் அப்படித்தான் இருக்கிறேன் என்று உள்ளத்தில் எண்ணி தன் கண்ணீரோடு கூட உடைய சமூகத்தில் இருக்கிறார்களோ, ஒவ்வொருவரையும் நினைத்தரலும், ஒவ்வொருவரையும் நினைத்தரலும். அவர்கள் இள வயதின் துக்கம், அவர்கள் இள வயதின் சோதனை, அவர்கள் இள வயதின் பாடுகள், அவர்கள் இள வயதில் பட்ட நெருக்கங்களை எல்லாம் எண்ணி இன்றைக்கு வரைக்கும் அதே கஷ்டம், இன்றைக்கு வரைக்கும் அதே நிலை, இன்றைக்கு வரைக்கும் நிம்மதியற்ற நிலை, இன்றைக்கு வரைக்கும் நிம்மதி இல்லாத சூழ்நிலை, இன்றைக்கு வரைக்கும் மனநொந்த நிலை என்று யார் அங்கலாய்த்தாலும் அந்த அங்கலாய்ப்பின் சத்தமுடைய செவிகளில் படட்டும். ஆண்டவரே, எப்ராயிமை நேசித்த அதே அன்பினால், எப்ராயிமை பிடித்த அதே கரத்தினால், எப்ராயிமை இறுக்கமாய் கட்டி வைத்த அதே அன்பின் கயிற்றினால், கர்த்தாவே, இன்னொரு முறை உம்முடைய பிள்ளைகளை இறுக்கமாய் பிடித்து கட்டுவீராக, அவர்களை நேசிப்பீராக. நேசித்திருக்கிறீர் என்று அவர்கள் அறிந்து பரவசம் கொள்ளத்தக்க அவருடைய மனதின் துக்கம் மாறட்டும், இருதயத்தின் வேதனைகள் நீங்கட்டும், உள்ளத்தின் பாரம் நீங்கட்டும். ஆண்டவரே, உள்ளத்தில் எப்படிப்பட்ட ஏக்கம் கொண்டவர்களானாலும் அவைகளெல்லாம் மாற்றப்பட்டு எங்கள் தேவனாய் கர்த்தர் திரும்ப அவர்களை நினைத்து வாழ்க்கை கட்டுவீராக. உமது அன்பின் கரத்தினால் அவர்களை மறைத்து நடத்துவீராக. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். எப்ராயிமை கரம் பிடித்து நடத்தி எப்ராயிமுக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கை கொடுத்த தேவன் உங்களையும் தமது கரத்தாலே பிடித்து வாழ்க்கை கட்டி ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.